ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு ஆல்ரெடி குரூப் 4 படிச்சுட்டு இருந்தவங்க பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் முடித்த உடனே ஒரு பிளான் பண்ணி குரூப் 2 எக்ஸாமுக்கு அப்படியே தொடர்ச்சியாக படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் புதுசாக இப்போ தான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்குள்ளாரையே வரும். டிஎன்பிஎஸ்சிக்குள்ளாரே வரும்போது குரூப் 2 எக்ஸாம் தான் ஃபஸ்ட் நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்கூல் புக்ஸை வந்து சிலபஸ் பேஸில் எப்படி வந்து எந்தெந்த லெசனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக டவுட்டாக தான் இருக்கும். ஸோ நாம் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுன்னு பார்க்கும்போது வந்து ஜென்ரல் தமிழ், சரியா, 100 கொஷின்ஸ் வந்து அதில் வரும். அண்ட் தென் ப்ளஸ் மேக்ஸ் பார்ப்போம், சரியா. மேக்ஸு ஒரு 25 கொஷின்ஸ் வரும். அதுவும் இந்த குரூப் 4ல் பார்த்திங்கன்னா 27 கொஷின்ஸாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ 25 கொஷின்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 125 கொஷின்ஸ் வந்து தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது தாண்டி இருக்கக்கூடிய அந்த 75 கொஷின்ஸ் மீதி ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய கேள்விகளில் நாம் வந்து முதல்ல படிக்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐஎன்எம், சரியா. ஐஎன்எம் அண்டு பாலிட்டி இது ரெண்டுமே வந்து நம்ம சேம் அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது. ஸோ அதில் நம்ம ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம 6th to 12th வரைக்கும் போர்ஷன்ஸ் இருக்காது, சரியா. நாம் இந்த போர்ஷன் பேஸில் படிக்க வேண்டிய லெசன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா 8th standard இருக்கும், 10th standard இருக்கும், 12th standard. இந்த பிட்வீனில் பார்த்திங்கன்னா ஒரு 11th standard ஒரு 2 லெசன் இருக்கும். அப்படி பார்க்க போது நமக்கு ஒரு 24லேருந்து 25 லெசன்ஸ் வந்து நம்ம ஐஎன்எம்முக்கு டோட்டலாக படிக்க வேண்டிய லெசன்ஸ், சரியா. அந்த லெசன்ஸில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லெசன் அப்படிங்கிற மாதிரி வீடியோ தொடர்ச்சியாக, சரியா, இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, சரியா, இன்றைக்கி தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னையிலேருந்து தொடர்ந்து ஒரு 25 டேஸ்க்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு லெசனை டீச் பண்ணி போட போகிறோம், சரியா. இது எதுக்காக அப்படின்னா நியூவாக படிக்கிறவங்களுக்கு ஒரு லெசனை எப்படி நம்ம வந்து படிக்கணும், அந்த லெசனை வந்து நம்ம எப்படி கொஷினாக அப்ரோச் பண்ணணும், எந்த இடத்துல வந்து பாயிண்ட்ஸ் முக்கியமானது, அப்படியே லெசனை வந்து டீச் பண்ணும்போது எப்படி வந்து நம்ம ஒருத்தவங்க சொல்ல ஹிண்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த முக்கியமான வீடியோ, சரியா. ஸோ உங்களுக்கு வீடியோவை வந்து பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா முதல்ல ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ எப்படியெல்லாம் நம்ம கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த லெசன்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு ஃபுல்ஃபில்லாக படிச்சிடணும். நம்ம ஒரு கொஷின் கூட விடக்கூடாது. குரூப் 2ல் நம்ம நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா ஹை லெவல் வந்து கட் ஆஃப் ஆகணும் இல்லையா. ஸோ அதிகப்படியான மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ 8th standard புக் தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 8th standard ஹிஸ்ட்ரியோடைய லெசன்ஸ் தான் இருக்குது. இதில் ஐஎன்எம் பேஸில் நம்ம பார்க்க வேண்டிய லெசன்ஸ் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக இந்த 3வது லெசனும் 4வது லெசனும் கம்பல்சரி படித்தாகணும். கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும், அதுவும் அதே போல் மக்களின் புரட்சி அப்படிங்கிற லெசனும், சரியா. இந்த 2 லெசனும் வந்து நம்ம கம்பல்சரியாக ஐஎன்எம்காக படிக்க வேண்டிய லெசன், சரியா. அதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மக்களின் புரட்சி அப்படிங்கிற லெசன் பார்ப்போம், சரியா. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், லெசனுக்குள்ளார போயிடலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேஜ் எடுத்தாச்சு. அழகு 3 அப்படின்ட்டு கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம், சரியா. இந்த லெசனை பார்க்குறதுக்கு முன்னாடி கம்பல்சரியாக நீங்கள் இந்த லெசனை வந்து பார்க்கும்போது உங்கள் கையில் வந்து ஒரு பென்னும் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, அதாவது ஹிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு நோட்டு கம்பல்சரி நீங்கள் வச்சுட்டு தான் இந்த லெசனை பார்க்கணும், சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த லெசனை கற்றுக்கிறதுக்கான நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் இருந்த நில வருவாய் கொள்கையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், சரியா. ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆளும்போது நில வருவாய் கொள்கை எப்படி இருந்தது. 2வது பாயிண்ட்டு, நில வருவாய் கொள்கையின் நிறை குறைகள் என்ன, அதில் இருந்த ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, விவசாயிகளின் நெருக்கடிகள் மற்றும் கிளர்ச்சிகள், இது வந்து முக்கியம், சரியா. இந்த லெசன்லேயே ரொம்ப முக்கியமான டாபிக் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகளுடைய நெருக்கடிகள் மற்றும் கிளர்ச்சிகள் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா. இந்த 3 தான் பார்க்க போகிறோம். நில வருவாய் பற்றி பார்க்க போகிறோம், நில வருவாயில் இருந்த ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே போல் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள், அவங்க என்ன மாதிரியான கிளர்ச்சிகள் எல்லாம் மேற்கொண்டாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரியா. இப்போ பாருங்கள், இந்த அறிமுகம் அப்படிங்கிறதுல மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா காலனி ஆதிக்கத்திற்கு முன் இந்திய பொருளாதாரம் வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரமாக இருந்தது. ஸோ இங்கே கொஷின் எப்படி ரைஸ் ஆகும், காலனி ஆதிக்கத்திற்கு முந்தைய இந்திய பொருளாதாரம் எதை அடிப்படையாக கொண்டது, வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது. நம்ம எப்படி நோட்ஸ் எடுக்கலாம், காலனி ஆதிக்கத்திற்கு முன் இந்திய பொருளாதாரம் வேளாண்மை அப்படின்னு ஒரு லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் படிக்கும்போது, சரியா. அடுத்து பாருங்கள், இக்காலத்தில் வேளாண்மை மக்களின் முதல்நிலை தொழிலாக இருந்தது, சரியா. காலனி ஆதிக்கத்திற்கு முன்பு மக்களுடைய முதல்நிலை தொழில் என்ன, வேளாண்மை இருந்தது. நெசவு தொழில், சர்க்கரை தொழில்,
எண்ணெய் தொழில், இன்னும் பிற தொழில்கள் வேளாண்மை சார்ந்தே நடைபெற்றன. ஸோ வேளாண்மை சார்ந்த தொழில்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது நமக்கு நல்லாவே ஈஸியாக தெரிஞ்சிடும். நெசவு வந்து பருத்தியை ஒட்டியது, சர்க்கரை வந்து கரும்பு ஒட்டியது, எண்ணெய் தொழில் வந்து இந்த ஆமணக்கு, எண்ணெய் வித்துக்கள் இருக்கு இல்லையா, வேர்க்கடலை, ஆமணக்கு, எள்ளு, இந்த மாதிரி எண்ணெய் தொழில் இதெல்லாமே வந்து விவசாயத்தை ஒட்டியது தான். இந்த தொழில்கள் வேளாண்மை சார்ந்து நடைபெற்றன. ஆனால் பாருங்கள் என்ன நடக்குதுன்னா, ஆங்கில அரசு இந்தியாவின் பழமையான வேளாண் முறையையும் நிலவரவாய் கொள்கைகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ இந்தியாவை ஆட்சி செய்யும்போது ஆங்கில அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்தியாவில் இருந்த அந்த பழமையான வேளாண் முறைகள் ப்ளஸ் நிலவரவாய் கொள்கைகள் இது எல்லாம் வந்து ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நிலையான நிலவருவாய் திட்டம், மகள்வாரி திட்டம், ரைத்வாரி திட்டம் என்று 3 பெரிய நிலவருவாய் மற்றும் நில உரிமை திட்டத்தை ஆங்கில அரசு இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது. ஸோ இங்கே எப்படி கொஷின் கேட்பாங்க, ஆங்கில அரசு இந்தியாவில் அறிமுகப்படுத்திய 3 நிலவருவாய் திட்டங்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, 1 நிலையான நில வருவாய் திட்டம், மகள்வாரி திட்டம் மற்றும் ரயத்வாரி திட்டம். அடுத்து பாருங்க, இது மட்டும் தானா அப்படின்னா பல்வேறு நில உரிமை திட்டத்தை ஆங்கில அரசு இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரியா, அதில் ரொம்ப பெரிய திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த நிலையான நில வருவாய் திட்டம், மகள்வாரி திட்டம், ரயத்வாரி திட்டம். இந்த திட்டங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு எதிராக பொருளாதார சுரண்டல் வந்து பிற்காலத்தில் அவங்கள என்ன பண்ண வச்சது அப்படின்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட வச்சது. சரியா, நிலவருவாய் திட்டத்தின் மூலமாக என்ன நடந்தது, விவசாயிகள் அதிகமாக சுரண்டப்பட்டாங்க. விவசாயிகள் அதிகமாக சுரண்டப்பட்டதுனால என்ன நடந்தது, புரட்சி ஏற்பட்டது. சரியா, அது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் நிலவருவாய் கொள்கை அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. நிலையான நிலவரி திட்டத்தை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1765 ராபர்ட் கிளைவ் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா பகுதிகளில் எந்தெந்த பகுதின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ராபர்ட் கிளைவ் வருஷம் ஞாபகம் வைக்கணும், 1765. யாருன்னு ஞாபகம் வைக்கணும், ராபர்ட் கிளைவ். சரியா, 3 பிளேசஸ் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா இந்த பகுதிகளெல்லாம் வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரம் வந்து அவருக்கு கிடைக்கும். சரியா, வரி வசூலிக்கும் உரிமை வந்து அவருக்கு கிடைக்கும். யாருக்கு, ராபர்ட் கிளைவுக்கு கிடைக்குது. சரியா, நீங்கள் ராபர்ட் கிளைவ் அப்படின்னு எழுதிட்டு 1765 1 செகண்டு இந்த இடத்துல பாருங்கள், அந்த இயர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1765 தான். சரியா, ராபர்ட் கிளைவ் அப்படின்னு போட்டு ஒரு ஐஃபன் போட்டு 1765 போட்டு வரி வசூலிக்கும் உரிமை அப்படின்னு போட்டிங்கன்னா அவருக்கு கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்படி கிடைக்கும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஓராண்டு நிலவருவாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு 1765 அவருக்கு வரி வசூலிக்கிற அதிகாரம் கிடைக்கும்போது ஓராண்டு நிலவருவாய் திட்டம் கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு யார் வராங்க அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் வராங்க. சரியா, வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஆளுநராக, தலைமை ஆளுநராக பதவி ஏற்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓராண்டு திட்டத்தை 5 ஆண்டு திட்டமாக கொண்டு வருவார். சரியா, ஓராண்டு திட்டத்தை 5 ஆண்டு திட்டமாக மாற்றியவர் யார், வாரன் ஹேஸ்டிங்ஸ். இந்த 5 ஆண்டு நிலவருவாய் திட்டத்தை மாற்றி அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓராண்டு திட்டமாகவே அவரே மாற்றிடுவார். யார், வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஓராண்டு திட்டத்தில் ராபர்ட் கிளைவ் வந்து ஓராண்டு திட்டம் கொண்டு வந்திருப்பார். அந்த ஓராண்டு திட்டத்திலேருந்து 5 ஆண்டு திட்டமாக மாற்றி மறுபடியும் ஓராண்டு திட்டமாகவே மாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். அதன் பிறகு வந்தவர் தான் பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ் பிரபு. சரியா, அவர் தலைமை ஆளுநர் ஆனதுக்கப்புறம் தான் இந்த திட்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா 10 ஆண்டு நிலவருவாய் திட்டமாக மாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. சரியா, 1793 மாற்றுவாங்க. எப்போ மாற்றுறாங்க, 1793. இந்த திட்டத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அந்த 10 ஆண்டு திட்டத்துக்கு நிலையான நிலவருவாய் திட்டம். ஸோ நமக்கு கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா நிலையான நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 1793 சொல்லணும். நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா காரன்வாலிஸ் பிரபுவை சொல்லணும். சரிங்களா, இதில் பாருங்கள், இந்த பேராகிராஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பாக்ஸு ஆங்கில ஆட்சிக்கில் இருந்த நிலவருவாய் திட்டத்தை 3ஆக பிரிச்சுடுறாங்க. 1 நிலையான நிலவருவாய் திட்டம், 2வது ரயத்வாரி முறை, 3வது மகள்வாரி முறை. சரியா, இந்த நிலையான நிலவருவாய் திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா காரன்வாலிஸ் பிரபு. வருஷம் பார்த்திங்கன்னா 1793. அடுத்தது ரயத்வாரி முறை. ரயத்வாரி முறையை கொண்டு வந்தவர் தாமஸ் மன்றோ. அடுத்து மகள்வாரி முறையை கொண்டவர் வில்லியம் பெண்டிங். இந்த மகள் அப்படிங்கிறதுக்கும் பெண்ணுங்கிறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகள்வாரி முறையை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங். ரயத்வாரி முறையை கொண்டவர் தாமஸ் மன்றோ. ஸோ அடுத்த பேஜில் பாருங்கள், இந்த நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்தெந்த பிளேஸ்ன்னு பார்த்து வச்சுக்கணும். அது கொஷினில் கேட்பாங்க. நிலையான நிலவரி திட்டம் எங்கெங்கே அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. வங்காளம், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி பகுதி மற்றும் வடக்கு கர்நாடகம் இந்த பகுதிகளில் தான் இந்த நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வரப்பட்டது. மறுபடியும் ஒரு டைம் ரீட் பண்ணுறேன், ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வங்காளம், பீகார், ஒரிசா,
உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி, அது மட்டும் இல்லாமல் வடக்கு கர்நாடகா, வாரணாசி வடக்கு கர்நாடகா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று வங்காளம், எல்லாமே வாழை தான் தொடங்குது. வங்காளம், வாரணாசி, வடக்கு கர்நாடகா, அது மட்டும் இல்லாமல் பீகார் மற்றும் ஒரிசா, மொத்தம் 5 பிளேசஸில் இந்த நிலையான நிலவரி திட்டம் ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வரப்படுது. சரியா? ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் மொத்த நிலப்பரப்பில், சரியா, ஆங்கில இந்தியா அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் இந்திய நாட்டை சேர்ந்த மன்னர்கள் ஆண்ட பகுதிகளும் இருந்தது, ஆங்கிலேய அரசு ஆட்சி செய்த பகுதிகளும் இருந்தது. அந்த ஆங்கிலேய அரசு ஆட்சி செய்த பகுதிகளில் இருந்த மொத்த நிலப்பரப்பில் அவங்க வந்து ஒரு 100 ஏக்கர் வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் 19 ஏக்கர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கிட்டத்தட்ட ஆங்கிலேய இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் 19% நிலப்பரப்பில் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருந்த இந்த திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலையான நிலவரி திட்டம் ஆங்கிலேயர்களின் மொத்த நிலப்பரப்பில் எத்தனை சதவீத நிலப்பரப்பில் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா 19% நிலப்பரப்பில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையான நிலவரி திட்டம் இருக்கு இல்லையா, இதை வந்து வேறு வேறு பெயர்கள் அழைக்கிறாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ஜமீன்தாரி, ஜாகீர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி இப்படின்னு பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இந்த நிலையான நிலவரி திட்டத்துக்கு பேர் என்ன? ஜமீன்தாரி முறையினும் இருக்குது, ஜாகீர்தாரி முறையினும் பேர் இருக்குது, மல்குஜாரி அப்படிங்கிற பேரும் இருக்குது, பிஸ்வேதாரி அப்படிங்கிற பேரும் இருக்குது. ஸோ எப்படி கேட்கலாம்? நிலையான நிலவரி திட்ட அந்த பெயர்களில் பொருந்தாதது கூட கேட்கலாம். ஏன்னா இங்கே 4 பேர்கள் இருக்குது பாருங்கள், ஜமீன்தாரி, ஜாகீர்தாரி, மல்குஜாரி மற்றும் பிஸ்வேதாரி அப்படிங்கிற பெயர்களால் அழைக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள், இந்த நிலையான நிலவரி திட்டத்தில் இருந்த சிறப்பு கூறுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து முறையாக வரி செலுத்தும் வரை ஜமீன்தார்கள் நில உடைமையாளர்களாக அங்கீகரிக்கப்பட்டனர். ஸோ இந்த நிலங்கள்லாம் யாருடைய கைகளில் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜமீன்தார்களுடைய கைகளில் இருந்தது. அந்த நிலத்திலிருந்து நில வரியை வாங்கி ஜமீன்தார்கள் தான் ஆங்கிலேய அரசுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன நடந்தது அப்படின்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வரி வந்து முறையாக செலுத்துகிறாங்க அப்படின்னாவே அந்த ஜமீன்தார்களை வந்து அந்த நிலத்தின் உடைமையாளர்களாக எவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க வரியை ப்ராப்பராக செலுத்துகிறாங்களோ அது வரைக்கும் அந்த நிலத்துக்கு உடைமையாளராக ஜமீன்தார்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்டாங்க. இது ஒரு சிறப்பாக இருந்தது. அடுத்தது பாருங்கள், விவசாயிகளிடமிருந்து வரியை வசூல் செய்யும் அரசின் முகவர்களாக யார் இருந்தாங்கன்னு ஒரு கொஷின் கேட்பாங்க இந்த முறையில். இதில் ஜமீன்தாரி முறையிலோ அல்லது நிலையான நிலவரி முறையிலோ அல்லது ஜாகீர்தாரி முறையிலோ அல்லது பிஸ்வேதாரி, மல்குஜாரி அப்படின்னு பல்வேறு பெயர்கள் ஏதாவது ஒரு பெயரை கொடுத்து இதில் யார் வந்து அரசுடைய முகவர்களாக இருந்தாங்க, வரியை வசூல் செய்யும் அரசின் முகவர்களாக யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜமீன்தார்கள். சரியா? இதில் நம்ம 2 கீவேர்டு என்ன? வரி வசூல் செய்யும் முகவர்கள், ஜமீன்தார்கள். அடுத்து பாருங்கள், ஜமீன்தார்கள் வணிக குழுவிற்கு செலுத்தி வந்த வரி நிலையாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த சூழ்நிலையிலும் உயர்த்தப்பட மாட்டாது என உறுதி அளிக்கப்பட்டது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 ரூபா வருது அப்படின்னா அதில் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலுத்தணும்னு சொல்கிறாங்க, 8 ரூபா செலுத்திடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி இருக்கிறத இந்த ஜமீன்தாரே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 8 ரூபா வேணும், வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எக்காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உயர்த்த மாட்டோம் அப்படின்னு ஆங்கில அரசு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு உறுதி கொடுத்துருப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்க, ஜமீன்தார்கள் வணிக குழுவிற்கு செலுத்தி வந்த நிலையான வரி வரி வந்து நிலையாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த சூழ்நிலையிலும் உயர்த்தப்பட மாட்டாது என உறுதியளிக்கப்பட்டது. அதனால தான் அதுக்கு பேரே நிலையான நிலவரி திட்டம். சரியா? அதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விவசாயிகளிடமிருந்து வசூலித்த 11ல் 10 பங்கு, அதாவது 11 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா 10 ரூபா வரியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜமீன்தார்கள் ஆங்கில அரசுக்கே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 11 ரூபா வாங்கி வசூல் செய்து அவங்க செய்த வேலைக்காக அந்த 1 ரூபாய் எடுத்துக்கிட்டு 10 ரூபாயை ஆங்கில அரசுக்கு அந்த ஜமீன்தார்கள் செலுத்திடுவாங்க. அடுத்து பாருங்கள், ஜமீன்தார்கள் விவசாயிகளுக்கு பட்டா வழங்கினர். அந்த ஜமீன்தார்கள் வந்து ஒரு எழுதப்பட்ட ஒப்பந்தம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பேர் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் வழங்கினாங்கன்னா ஜமீன்தார்கள் விவசாயிகளுக்கு வழங்குவாங்க. இதன் மூலமாக அந்த விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலத்தை உழும் காலம் வரைக்கும் என்னவா இருக்கலாம், குத்தகைதாரர்களாக கருதப்படலாம். சரியா? நிலத்தின் உரிமையாளர்களாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜமீன்தார்கள். நிலத்துக்கு எவ்வளோ நாள் வரைக்கும் அந்த பட்டா எழுதப்படுதோ அது உழும் காலம் வரைக்கும் குத்தகைதாரர்களாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா விவசாயிகள் தான். அடுத்து பாருங்கள், அனைத்து நீதித்துறை அதிகாரங்களும் ஜமீன்தார்களிடமிருந்து திரும்ப பெறப்பட்டது. அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஜமீன்தாரர்கள்கிட்ட நீதித்துறை அதிகாரங்கள் இருந்தது. இப்போ தான் வரி வசூலிக்கும் அதிகாரங்கள் கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால் நீதித்துறை அதிகாரங்கள் எல்லாமே ஜமீன்தாரர்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. இந்த ஜமீன்தாரி முறையுடைய நிறைகள் அப்படின்னு பார்க்கும்போது
வரி நிறைய வசூலிக்கப்படுது இல்லையா, அப்போ விவசாயிகள் நிறைய விவசாயம் செய்கிறாங்க இல்லையா, அதனால் தரிசு நிலங்கள் மற்றும் காடுகள் விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டன. தரிசாக கிடந்த நிலங்களும் காடுகளாக இருந்த நிலங்களும் இந்த நிலையான நிலவரி முறையில் என்னவா மாற்றப்பட்டது, விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டன. அது ஒரு ப்ளஸ்ஸு. ஜமீன்தார்கள் நிலத்தின் உரிமையாளரானார். மேலே பார்த்த பாயிண்ட் தான் சரியா, ஜமீன்தார்கள் தான் நிலத்தின் உரிமையாளரானாங்க. நீதி வழங்கும் பொறுப்பிலிருந்து என்ன பண்ணிட்டாங்க, ஜமீன்தார்கள் விடுவிக்கப்பட்டுட்டாங்க. அது ஒரு பேர்டனான ஒர்க்காக இருந்தது அவங்களுக்கு. ஸோ இந்த ஜமீன்தாரி முறை வந்ததுக்கப்புறம் நீதி வழங்கும் பொறுப்பிலிருந்து ஜமீன்தார்கள் என்ன பண்ணிட்டாங்க, விடுவிக்கப்பட்டனர். ஜமீன்தார்கள் ஆங்கில அரசுக்கு நம்பிக்கை உரியவர்களாக மாறினர். சரியா, அவங்க தானே 11ல் 10% வாங்கி ஜமீன்தார்கள் கொடுக்குறாங்க இல்லையா வரியாக, அதனால் ஜமீன்தார்கள் என்னன்னாங்க, ஆங்கில அரசுக்கு ஒரு நம்பிக்கை உரியவர்களாக மாறினர். அடுத்து பார்க்கும்போது ஆங்கில அரசுக்கு நிலையான வருவாயை கிடைப்பதை உறுதி செய்தது. ஸோ அவங்களுக்கு வரி எப்படி இருந்தது, நிலையாக கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஒன்று, நிலங்கள்லாம் விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டது. அப்புறம் ஜமீன்தார்கள் உரிமையாளர்களாக இருந்தாங்க. நீதி வழங்குறத விடுவித்தாங்க. ஜமீன்தார்கள் என்ன பண்ணாங்க, நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தாங்க. ஆங்கில அரசுக்கு வரி தொடர்ந்து கிடைத்தது உறுதி செய்தது. இதுதான் அதில் இருந்த நிறைகள். ஆனால் அதில் குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கில அரசு விவசாயிகள் கிட்ட நேரடி தொடர்பு இருந்துச்சா அப்படின்னா இல்லை. யார் மூலமாக தான் தொடர்பு கொண்டது, ஜமீன்தார்கள் மூலமாக தொடர்பு கொண்டது. அடுத்த குறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, விவசாயிகளின் உரிமைகள் மறுக்கப்பட்டதோடு ஜமீன்தார்களின் பொறுப்பில் விடப்பட்டனர். ஸோ விவசாயிகளுக்குன்னு எந்த உரிமைகளும் கிடையாது. அந்த விவசாயிகள் யாருடைய அடியில் விடப்பட்டாங்க அப்படின்னா ஜமீன்தாரர்களின் கீழே அவங்களுடைய பொறுப்பில் விடப்பட்டனர். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் பெரும்பாலும் எப்படி தான் இருந்தாங்க அப்படின்னா அடிமைகளாக தான் நடத்தப்பட்டனர். இதில் ஜமீன்தாரர்களின் பொறுப்பில் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஞாபகம் வந்துடும். அதே போல் விவசாயிகள் அடிமைகளாக அப்படின்னு மென்ஷன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 2 வார்த்தையில் அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இந்த திட்டத்தால் ஜமீன்தாரர்கள் சோம்பேறிகளாக மாறினாங்க, ஆடம்பர பிரியர்களாகவும் மாறினாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வங்காளத்துடைய பல கிராமப்புறங்களில் ஜமீன்தாரர்களும் விவசாயிகளுக்கு நடுவில் பல மோதல்களும் ஏற்பட்டுகிட்டே தான் இருந்தது. எங்கே, வங்காளத்தில். எந்த முறையில், நிலையான நிலவரி முறையில் கிராமப்புறங்களில் ஜமீன்தாரர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பல்வேறு மோதல்கள் ஏற்பட்டது இல்லையா, அது எந்த இடம், வங்காளம். அடுத்து பாருங்கள், பார்க்க போகிறது ரயத்வாரி முறையை பற்றி. சரியா, ரயத்வாரி முறை 1820 தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தவங்க யாருன்னு சொல்லிட்டு அங்கே பாக்ஸ் கொஷின்லேயே பார்த்துருப்போம். தாமஸ் மன்றோ. அவங்க கூடவே பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா கேப்டன் ரீட் அப்படிங்கிறவங்க. இவங்க தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க எதை, ரயத்வாரி முறையை. ரயத்வாரி முறை எந்த வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது, 1820. யார் யார் அறிமுகப்படுத்தினாங்க, தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் அப்படிங்கிறவங்க. இந்த முறை எங்கெங்கெல்லாம் கொண்டு வரப்பட்டது, அது பார்த்திங்கன்னா வங்காளம், வடக்கு கர்நாடகா, அதே போல் ஒரிசா, பீகார், அப்புறம் வாரணாசி பகுதி. சரியா, இந்த பகுதிகளில் கொண்டு வரப்பட்டது இல்லையா நிலையான நிலவரி திட்டம். அந்த மாதிரி ரயத்வாரி முறை எங்கெல்லாம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1820 தாமஸ் மன்றோ, கேப்டன் ரீட்டு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் இடங்கள் மദ്രാஸ், பம்பாய், அசாம் பகுதிகள் மற்றும் கூர்க்கு, இந்த இந்திய மாகாணங்களில் தான் கொண்டு வரப்பட்டது. எது எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க, மദ്രാஸ், பம்பாய், அசாம் மற்றும் கூர்க்கு. மദ്രാஸ், பம்பாய், அசாம் மற்றும் கூர்க் இந்த மாகாணங்களில் கொண்டு வரப்பட்டது ரயத்வாரி முறை. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை மூலமாக நிலத்தோட உரிமை யாருக்கு வந்தது அப்படின்னா விவசாயிகள் கிட்ட வந்தது. சரியா, இந்த நிலத்தின் உரிமை யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது விவசாயிகளின் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதனால் விவசாயிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிலத்தோட உரிமையாளராக மாற ஆரம்பித்தாங்க. சரியா, நிலத்தின் உரிமையாளர்களாக யார் இருந்தாங்க, விவசாயிகள் இருந்தாங்க. எந்த முறையில், ரயத்வாரி முறையில். இதுவே நிலையான நிலவரி முறையில் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்கள் நிலத்தின் உரிமையாளர்களாக இருந்தாங்க. ரயத்வாரி முறை அப்படின்னு பார்க்கும்போது யார் நிலத்தோட உரிமையாளர்களாக மாறுறாங்க, விவசாயிகள் நிலத்தோட உரிமையாளர்களாக மாறுறாங்க. சரியா, ஸோ ஜமீன்தாரி முறை ஃபஸ்ட்டு 5 பிளேசஸில் கொண்டு வரப்பட்டது. இந்த ரயத்வாரி முறை பார்த்திங்கன்னா 4 பிளேசஸில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த 4 பிளேசஸ் என்னென்னு பார்த்துட்டோம், மதராஸ், பம்பாய், அசாம் மற்றும் கூர்க்கு. சரியா, இந்த முறையின் மூலம் நிலத்தின் உரிமை யார்கிட்ட வந்தது அப்படின்னா விவசாயிகள் கிட்ட வந்தது. ஜமீன்தாரி முறையில் நில உரிமை யார்கிட்ட இருந்ததுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். யார்கிட்ட இருந்தது, ஜமீன்தார்கள் வசம் இருந்தது. அப்போது இங்கே நிலத்தோட உரிமை விவசாயிகள் கிட்ட வரும்போது விவசாயிகள் என்ன பண்ணாங்க, நிலத்தோட உரிமையாளராக மாறினாங்க. ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா நேரடியாக விவசாயிகள் கிட்ட இருந்து வரியை வசூலிச்சுக்கிட்டாங்க. ஸோ நடுவில் அந்த இன்டர்மீடியேட்டர் இல்லாமல் இங்கேயும் வரி வசூல் செய்ய தான் செய்தாங்க. ஆனால் நேரடியாக போய் விவசாயிகள் கிட்ட இருந்தே வரி வசூல் பெற்றுக்கிட்டாங்க ஆங்கிலேயர்கள். சரியா, தொடக்கத்தில் இதில் இருந்த இந்த நில வருவாயானது விளைச்சலில் பாதி என நிர்ணயிக்கப்பட்டது. ஸோ அந்த வரி செலுத்துகிறாங்க இல்லையா, அதில் இப்போ ஒரு
100 கிலோ நெல் விளையிறாங்க அப்படின்னா 50 கிலோ நெல்லை வந்து அதில் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன விளையிறாங்களோ அந்த விளைச்சலில் பாதி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த முறையில் இருந்தது. சரியா? இதுக்கு பின்னாடி வந்த தாமஸ் மன்றோ அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த விளைச்சலில் 1/3 பங்கு, ஏன்னா இப்போது 100 கேஜ் அவங்க வந்து அவங்கக்கிட்ட 100 கேஜ் இருக்குன்னா அதில் 50 கேஜ் நம்ம வாங்கிட்டோம்னா மீதி 50 தானே இருக்கும். அதனால் அது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தாமஸ் மன்றோ வந்து 1/3 பகுதி கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி பார்க்கும்போது 33 கேஜ் மட்டும் கொடுத்தா போதும்னு ஆகுதுல்ல, அந்த மாதிரி அதை குறைச்சிருப்பாங்க. சரியா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்னர் இது தாமஸ் மன்றோ அவர்களால் விளைச்சலில் 1/3 பங்காக குறைக்கப்பட்டது. இந்த முறையில் நில வருவாயானது மண் மற்றும் பயிரின் தன்மையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து இந்த விவசாயிகள் கிட்டேருந்து வரி வசூலிக்கிற முறையில், அதாவது இந்த நில வருவாய் முறையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா மண்ணுடைய தரம் எப்படி இருக்குது, அந்த பயிரோட தன்மை எப்படி இருக்குது, இந்த அடிப்படையில் வரி வந்து நிர்ணயம் செய்யப்பட்டது. எந்த முறை அப்படின்னு கேட்பாங்க. தாமஸ் மன்றோ அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயத் வாரி முறையில். சரியா? அடுத்து பாருங்கள். பொதுவாக 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலத்தின் மீதான குத்தகை மாற்றி அமைக்கப்பட்டது. 20-30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நிலத்தின் மீது இருக்கக்கூடிய குத்தகை வந்து வேறொரு விவசாயிக்கு மாற்றி அமைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஜமீன்தார் முறையில் குத்தகை முறை பார்த்தோம். முதல்ல ஆங்கிலேயர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் வந்து இன்டர்மீடியேட்டராக ஜமீன்தார்கள் இருப்பாங்க. ஜமீன்தார்கள் வந்து விவசாயிகளுக்கு ஒரு பட்டா கொடுப்பாங்க, அதன் மூலமாக குத்தகைதாரராக மாறி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதில் குத்தகைதாரர் முறை வந்து 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாற்றி அமைப்பாங்க ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா விவசாயிகளின் நிலைமை எப்படி இருந்தது? மிகவும் பாதுகாப்பானதாக இருந்தது. சரியா? அதில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் கிட்டேருந்து ஜமீன்தார்கள் சுரண்டி ஜமீன்தார்கள் என்ன பண்ணுவாங்க ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்துட்டு ஒரே ஒரு பகுதியை மட்டும் தங்களுடைய செலவுகளுக்காக வச்சுப்பாங்க. ஆனால் இதில் வந்து நேரடியாக விவசாயிகள் கிட்டேருந்து வரி வசூலிக்கப்படுறதுனால இந்த முறையில், அதாவது ரயத் வாரி முறையில் விவசாயிகளின் நிலைமை மிகவும் பாதுகாப்பானதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தா அரசு விவசாயிகள் கிட்ட இருந்து நில வருவாயை வரியாக இல்லாமல் குத்தகையாகவே பெற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ உண்மையாக பார்க்கணும் அப்படின்னா அரசு வந்து விவசாயிகள் கிட்ட இருந்து நில வருவாயை வரி மாதிரி வாங்கிக்காமல் குத்தகையாகவே வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். ரயத் வாரி முறையுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது வருவாய் ஒப்பந்தம் நேரடியாக விவசாயிகள் கிட்ட இருந்தது. சரியா? வருவாய் ஒப்பந்தம் நேரடியாக விவசாயிகள் கிட்ட இருந்தது. நில அளவு மற்றும் விளைச்சலின் மதிப்பீடு கணக்கிடப்பட்டது. சரியா? அவங்க எவ்வளோ லேண்ட் வச்சுருக்காங்க, அந்த லேண்ட் பேஸில் அவங்களுக்கு எவ்வளோ விளைச்சல் வருது, இது எல்லாமே வந்து கணக்கிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்த சிறப்பு என்னவாக இருந்தது அப்படின்னா அரசு வந்து விளைச்சலில் 45% 50% வரைக்கும் வரியாக நிர்ணயம் செய்தாங்க. ஸோ பின்னாடி அது வந்து 1/3 பகுதியாக தாமஸ் மன்றோ மாற்றினாங்க. நார்மலாக பார்க்கும்போது அரசு வந்து விவசாயிகள் கிட்டேருந்து அவங்க விளையக்கூடிய விளைச்சலில் 45% 50% வரைக்கும் வரியாக நிர்ணயம் செய்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இருக்கக்கூடிய முறை இந்த ரயத் வாரி முறையில் ஏற்பட்ட விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலான பகுதிகளில் நில வருவாய் வந்து ரொம்ப அதிகமாக தான் நிர்ணயிக்கப்பட்டது. சில இடங்களில் தான் அந்த 1/3 பகுதி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மேக்ஸிமம் ஆஃப் பிளேசஸில் எப்படி இருந்தது அப்படின்னா நில வருவாய் மிக அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டது. அதுவும் சிறப்பான பருவகாலங்களில் கூட விவசாயிகள் வந்து நிலவரியை வந்து அவங்களால செலுத்த முடியாத மாதிரி, அதாவது மழைக்காலங்கள், பயிரிடக்கூடிய பருவ காலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த காலங்களில் கூட வரக்கூடிய விளைச்சலுக்கும் அவங்க நிலவருவாய் செலுத்துறதுக்கும் ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு ஜமீன்தாரர்களுக்கு பதிலாக விவசாயிகளை சுரண்ட ஆரம்பித்தது. ஜமீன்தாரி முறையில் பார்த்திங்கன்னா 11 பகுதி வாங்கி அதில் 10 பகுதியை வந்து அரசுக்கு கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ அரசுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும், ஜமீன்தாரர்களை வந்து அரசு சுரண்டிட்டு இருந்துச்சு. ஜமீன்தாரர்களுக்கு ஒரே ஒரு பகுதி கொடுத்துட்டு இந்த ஜமீன்தாரி முறையில் ஜமீன்தாரர்கள் சுரண்டப்பட்டனர். இதில் விவசாயிகள் வந்து நேரடியாக சுரண்டப்பட்டனர். அதை தான் சொல்கிறாங்க அரசு ஜமீன்தாரர்களுக்கு பதிலாக என்ன பண்ணுது அப்படின்னா விவசாயிகளை சுரண்டியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்குற முறை வந்து மகள்வாரி முறை. சரியா? மகள்வாரி முறை என்பது ஹோல்ட் மெக்கன்சி என்ற ஒரு சிந்தனையில் உதித்த ஜமீன்தாரி முறையின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவம். இதில் 2 கேள்வி ரைஸ் ஆகும். ஜமீன்தாரி முறையோடைய மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம் என்ன அப்படின்னா மகள்வாரி முறை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜமீன்தாருக்கு ஒரு மகள் இருப்பாங்க எப்பவுமே நம்ம படத்துலலாம் பார்க்கும்போது. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மகள்வாரி முறை அப்படிங்கிறது ஜமீன்தாரி முறையோடைய மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம். இது யாருடைய கருத்தில் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஹோல்ட் மெக்கன்சி அப்படிங்கிறவங்களுடைய சிந்தனையில் உருவாக்கப்பட்டது. இது எங்கெல்லாம் கொண்டு வரப்பட்டதுன்னு பாருங்கள். கங்கை சமவெளி. சரியா? கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணங்கள், மத்திய இந்தியாவுடைய சில பகுதிகள், பஞ்சாப், இந்த பகுதிகளெல்லாம் 1822 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ மகள்வாரி முறை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற கேள்வி வந்ததுன்னா 1822. எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணங்கள், மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகள், அப்புறம் பஞ்சாப். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவில்
வடபகுதியில் தான். சரியா, எந்தெந்த பகுதிகள்? கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணங்கள், மத்திய இந்தியாவின் சில பகுதிகள், பஞ்சாப், இந்த பகுதிகளெல்லாம் 1822 மகள்வாரி முறை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங். யாருடைய சிந்தனையில் உதித்தது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா ஹோல்ட் மெக்கன்சி. ஸோ எதுடைய மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம் அப்படின்னு கேட்டால் ஜமீன்தாரி முறையுடைய மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம். அடுத்து பாருங்கள், ராபர்ட் மெர்தின்ஸ்பர்ட் என்பவரின் வழிகாட்டுதலின்படி 1833 வில்லியம் பெண்டிங் பிரபு இம்முறையில் சில அடிப்படை மாற்றங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, 1822 அது அறிமுகப்படுத்தப்பட்டாலும் ராபர்ட் மெர்தின்ஸ்பர்ட் அப்படிங்கிறவங்க வழிகாட்டுதல் தருவாங்க. ஃபர்ஸ்ட் உதயமானது ஹோல்ட் மெக்கன்சி அவர்களுடைய கருத்துப்படி. அதுக்கு மேலே வழிகாட்டுதல் செய்தது ராபர்ட் மெர்தின்ஸ்பர்ட் அப்படிங்கிறவங்க. வில்லியம் பெண்டிங் எப்போ இதில் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1833. சரியா, மகள் அல்லது கிராம விளைச்சலுடைய அடிப்படையில் இந்த முறையில் வருவாய் மதிப்பீடு செய்யப்பட்டது. முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரயத்வாரி முறையிலலாம் அந்த நிலம் எவ்வளோ இருக்குது, அதில் விளைச்சல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற பேஸில் இருந்தது. இப்போ இது மகள் அப்படிங்கிறதுக்கு வார்த்தைக்கே அர்த்தம் என்ன அப்படின்னா கிராமம்னு அர்த்தம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய விளைச்சலோட அடிப்படையில் இந்த முறையில் வரி வசூலிக்கப்பட்டது. சரியா, மகள் பகுதியின் அனைத்து உரிமையாளர்களும் நில வருவாய் செலுத்துவதற்கு கூட்டு பொறுப்புடையவர்கள். ஸோ மகள்வாரி முறையை பொறுத்த வரைக்கும் மகள் அப்படிங்கிறது ஒரு கிராம பகுதி. அந்த கிராமப்புற பகுதியில் இருக்கிற எல்லாருமே சரியா அந்த வரியை நிலவருவாயை செலுத்துறதுக்கு அவங்க எல்லாருமே சேர்ந்து கூட்டு பொறுப்பு உடையவர்களாகவர். தொடக்கத்தில் மொத்த விளைச்சலின் 2/3 பங்கு நிலவருவாய் அரசின் பங்காக நிர்ணயிக்கப்பட்டது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மகள்வாரி முறையில் 3/2 பங்கு சரியா 3/2 பங்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசுக்கு நிலவருவாயை செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியா, ஆனால் அதுக்கப்புறம் வில்லியம் பெண்டிங் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மொத்த விளைச்சலில் 50% இருந்தால் போதும், விளைச்சலில் 50% இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருப்பாங்க. சரியா, இந்த முறையில் நிலவருவாயை கிராமம் முழுவதும் வசூல் செய்து அரசுக்கு செலுத்த ஒரு கிராம தலைவர் இருப்பாங்க. சரியா, கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே கிராம வரியை செலுத்துறதுக்கு கூட்டு பொறுப்புன்னு சொல்லிட்டோம். அது எல்லாத்தையும் பணமாக கலெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த வரியை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தா கிராம தலைவர். அந்த கிராம தலைவருக்கு என்ன பேர் அப்படின்னா லம்பார்டார் அப்படின்னு சொல்லி பேர். சரியா, இந்த முறை முதல்ல எங்கெல்லாம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த முறை? இந்த லம்பார்டார் அப்படிங்கிறது கொண்டு வர அறிமுகப்படுத்தப்பட்டது ஃபஸ்ட்டு ஆக்ரா மற்றும் அயோத்தி போன்ற இடங்களில் அமல்படுத்தப்பட்டது. பின்னர் தான் ஐக்கிய மாகாணங்களுடைய பிற பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இந்த திட்டத்தில் இந்த மகள்வாரி முறையில் இருக்கக்கூடிய நிலவருவாய் திட்டத்திலையும் அதிகமான வரிச்சுமை யார்கிட்ட தான் இருந்தது அப்படின்னா விவசாயிகள் கிட்ட தான் இருந்தது. ஸோ இந்த மகள்வாரி முறையை பொறுத்த வரைக்கும் இதோடைய சிறப்பு கூறுகள் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே எப்படி ஜமீன்தார் அரசுக்கும் மக்களுக்கும் நடுவில் இடைத்தரகர் மாதிரி இருந்தாங்களோ அந்த மாதிரி கிராம தலைவர் தான் அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே இடைத்தரகராக இருந்தாங்க. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா கிராம வாரியான மதிப்பீடாக இருந்தது. ஒரே நபர் பல கிராமங்களை தவசம் கூட வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, இன்னொரு கிராமம் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு கிராமத்துக்கு ஒரு கிராம தலைவரும் இருந்திருக்காங்க, இந்த 2 கிராமத்துக்கும் சேர்த்து ஒரே கிராம தலைவராகவும் இருந்திருக்காங்க. அதுதான் சொல்ல வராங்க. கிராம தலைவர் ஒரு இடைத்தரகராக இருக்காங்க. யார் யாருக்கு? அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே. அதே போல் இந்த திட்டத்தில் கிராம வாரியான மதிப்பீடாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரே நபர் பல கிராமங்களை தன்னுடைய வசத்திலையும் வைத்திருந்தாங்க. கிராம நிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது சரியா கிராமத்தை சேர்ந்த சமுதாயத்தினர் தான் உரிமையாளராக இருந்தாங்க. சரியா, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவங்க தான் உரிமையாளராக இருந்தாங்க. இதெல்லாம் சிறப்புகள். இந்த மகள்வாரி முறையிலால் ஏற்பட்ட விளைவுகள் அல்லது அதில் இருந்த நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிராம தலைவர் சலுகைகளை தமது சொந்த விருப்பங்களின் அடிப்படையில் தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. சரியா, ஒரு கிராம தலைவர் இருக்காங்க அப்படின்னா கிராம தலைவர் கவர்மெண்ட் கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய சலுகையில் தன்னுடைய சொந்த விருப்பங்களுக்காக தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த முறை விவசாயிகளுக்கு லாபகரமானதாக இல்லை. சரியா, விவசாயிகளுக்கு லாபகரமானதாக இல்லை. விவசாயிகளுக்கு கொஞ்சம் எளிமையாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயத்வாரி முறை மட்டும்தான். விவசாயிகளுக்கு லாபகரமானதாக இந்த மகள்வாரி முறை இல்லை. இந்த முறையானது ஜமீன்தாரி முறையின் திருத்தி அமைக்கப்பட்ட வடிவமாக தான் இருந்தது. எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அங்கே ஜமீன்தார்கள்கிட்டேருந்து வரி வசூலிக்கப்பட்டது. இங்கே என்ன ஆகுது? கிராமத்திலிருந்து சரியா ஒரு கிராம தலைவர் மூலமாக வரி வசூலிக்கப்படுகிறது. ஜமீன்தாரி முறையோடைய திருத்தி அமைக்கப்பட்ட வடிவம். மேலும் இது கிராமத்தின் உயர் வகுப்பினருக்கு தான் லாபகரமான இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து விவசாயிகள் மீது ஆங்கில நிலவருவாய் முறையுடைய தாக்கங்கள். சரியா, விவசாயிகள் மேலே ஆங்கில நிலவருவாய் முறை எத்தகைய மாற்றங்கள் கொடுத்தது, என்ன மாதிரியான அவங்களுக்கு ஒரு தாக்கங்களை கொடுத்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனைத்து நிலவரி முறைகளும் பொதுவாக நிலத்திலிருந்து அதிகபட்ச வருமானம் பெறுவதாகவே இருந்தது. அது
நம்ம முதல்ல பார்த்த ஜமீன்தாரி முறையாக இருக்கட்டும் சரியா, ஒன்று ஜமீன்தாரி முறையாக இருக்கட்டும், இல்லைனா ரயத்வாரி முறையாக இருக்கட்டும், இல்லைனா மகள்வாரி முறையாக இருக்கட்டும், எந்த முறையாக இருந்தாலும் மெயினாக என்ன பண்ணாங்க, நிலத்தில் விளைச்சல் ஏற்படுத்தி அந்த விளைச்சலுக்கு அதிகபட்சமாக வரி போட்டு வருமானத்தை வந்து அதிகப்படுத்தணும். இதுதான் அவங்களோட குறிக்கோளாக இருந்தது. அனைத்து நிலவரி முறைகளும் பொதுவாக நிலத்திலிருந்து அதிகபட்ச வருமானம் பெறுவதே இருந்தது. இதனால் என்னானது அப்படின்னா நில விற்பனை வந்து அதிகமாச்சு சரியா. வரி கட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, தங்களுடைய நிலத்தை வந்து விற்க ஆரம்பித்தாங்க, விவசாய தொழிலை கைவிட ஆரம்பித்தாங்க. அதனால் விவசாய தொழில் வந்து அழிய ஆரம்பிச்சது சரியா. அடுத்து விவசாயிகள் அதிக வரி விதிப்பினால் பாதிக்கப்பட்டனர். ஸோ இந்த 3 முறைகள்லையுமே வரி வந்து அதிகமாக விதிக்கப்பட்டதுனால பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மட்டும்தான். அதிக வரி சுமை மற்றும் பஞ்சத்தினால் மக்கள் வறுமையாலும் கடன் சுமையாலும் அவதிப்பட்டனர். ஸோ வரியும் அதிகமாக இருந்தது, அதே போல் பருவகால மாற்றங்கள் இருக்கிறதுனால மழை பெய்யாத சமயங்களில் அந்த பஞ்ச காலங்களும் அதிகமாக இருந்தது, வறுமையும் அதிகமாக இருந்தது, இதனால் கடன் சுமையும் அதிகமாச்சு. இதனால் அதிகமாக அவதிப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான். இதனால் விவசாயிகள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நிலத்தை விலைக்கு வாங்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா, அப்படி இல்லைனா வட்டிக்கு பணம் தரவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள தேடி சென்று அவங்கக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு நிலத்தை என்ன பண்ணுறாங்க, அந்த விவசாயிகள் கிட்ட இருந்து அந்த பணம் கொடுத்தவங்க விலைக்கு வாங்கி பெரும் செல்வந்தர்களாக மாறுறாங்க சரியா. விவசாயமும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. ஜமீன்தாரர்கள், வட்டிக்காரர்கள், வழக்கறிஞர்கள் ஆகியோர்களால் ஏழை விவசாயிகள் வந்து சுரண்டப்படுறாங்க சரியா. யார், ஜமீன்தாரர்கள், அப்புறம் வட்டிக்காரர்கள், அப்புறம் வழக்கறிஞர்கள், இவங்களால தான் ஏழை விவசாயிகள் என்ன பண்ணப்பட்டாங்க அப்படின்னா சுரண்டப்பட்டனர். இந்திய கிராமங்களுக்கான நிலைப்புத்தன்மையும் தொடர்ச்சியான நிலையும் அசைக்கப்பட்டன. ஸோ வழி வழியாக வந்துட்டு இருந்த இந்திய கிராமங்களுக்குன்னு ஒரு தன்மை இருந்திருக்கும், அந்த தன்மை அதே போல் தொடர்ச்சியான ஒரு நிலை இருந்திருக்கும், அது எல்லாமே வந்து மாற்றப்பட்டன, அசைக்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேய இறக்குமதி பொருட்களால் இந்திய குடிசை தொழில்களும் மறைய ஆரம்பிச்சது. விவசாயம் மட்டும்தான் இந்த நிலவரி மூலமாக மறைய ஆரம்பிச்சதா அப்படின்னா கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கள் தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போய் அங்கிருந்து மெஷின் மூலமாக பொருட்களை உற்பத்தி செய்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து குறைந்த விலைக்கு விற்பனை செய்ததுனால இந்தியாவில் இருந்த குடிசை தொழில்களும் மறைய ஆரம்பிச்சது. அவங்க அதிகமான பொருள்களை இறக்குமதி செய்ததுனால தான் இது ஏற்பட்டது. அதே மாதிரி விவசாயிகள் என்ன பண்ணாங்க, வருமானத்துக்கு வேறு வழியே இல்லாமல் தவிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னும் என்ன இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, பழமையான பழக்க வழக்கங்கள் மாற்றப்பட்டு புதிய சட்ட அமைப்பு, நீதிமன்ற நடைமுறையெல்லாம் வழக்கத்திற்கு வந்தது சரியா. அந்த காலத்தில் அரசர்கள் வந்து எப்படி ஒரு சரியான முறையில் நீதி வழங்கினாங்களோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் புதிய வகையிலான சட்ட அமைப்புகளும் நீதிமன்ற நடைமுறைகள் எல்லாமே வழக்கத்துக்கு வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலத்தின் உண்மையான உரிமையாளர்களாகவும் உற்பத்தியின் பெரும் பங்குதாரர்களாகவும் இருந்த விவசாயிகளுடைய உழைப்பின் பலன் ஆங்கிலேயரின் கொள்கையால் ஒரு குறிப்பிட்ட சலுகையை பெற்ற சமுதாயத்திற்கு மட்டுமே நன்மை அளிப்பதாக மாறுச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நிலத்துக்கு உண்மையாக ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா அந்த நிலத்துக்கு உண்மையாக உரிமையாளராக யார் இருந்தாங்க, விவசாயிகள் இருந்தாங்க. அதே போல் உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுக்கு யார் வந்து பங்குதாரராக இருந்தாங்க, விவசாயிகள் தான். அந்த உழைப்பு, அவங்களுடைய உழைப்புடைய பலன் வந்து ஆங்கிலேயர்களுடைய புதிய வகையான இந்த நிலவரவாய் கொள்கையின் மூலமாக விவசாயிகளுக்கு சேராமல் ஒரு குறிப்பிட்ட சலுகை பெற்ற சமுதாயத்திற்கு சேர ஆரம்பிச்சு. அதாவது ஜமீன்தார்கள் ஆர்எல்ஸ் வந்து செல்வந்தர்களாக இருந்தாங்க இல்லையா, மகள்வாரி முறையில் செல்வந்தர்களாக இருந்தவங்க, கிராம தலைவராக இருந்தவங்க, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் நன்மை அளிப்பதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி அடுத்து பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக விவசாயிகளுடைய புரட்சிகள். இதுலேயே பல்வேறு புரட்சிகள் வரும். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியானது வேளாண்மை முறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. புதிய வேளாண்மை யுக்திகளால் பழைய வேளாண் முறை மறைந்து போனது. ஜமீன்தாரர்கள் நில உரிமையாளர்களாக மாறினர். எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு விவசாயிகளின் உழைப்பு ஜமீன்தாரர்களால் சுரண்டப்பட்டது. ஸோ நமக்கு வந்து இந்த விவசாயிகளுடைய புரட்சி ஏற்பட்டதற்கான சில காரணங்களை தான் இங்கே சொல்லியிருக்காங்க சரியா. இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சினால் என்ன ஆச்சு அப்படின்னா வேளாண்மை முறையில் மாற்றங்கள் வருது. புதிய வேளாண்மை முறையினால் என்ன ஆகுது அப்படின்னா பழைய வேளாண் முறை மறைஞ்சு போகுது. அது மட்டும் இல்லாமல் ஜமீன்தாரர்கள் தான் நிலத்தோட உரிமையாளராக மாறுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ விவசாயிகள் கிட்டேருந்து உழைப்பை வந்து சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க சரியா. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளின் வாழ்க்கை முறை வந்து ரொம்பவுமே துயரகரமாக இருக்குது. அவங்க வந்து எல்லையில்லாத அளவில் சுரண்டப்படுறதை சில சமயங்களில் உணர ஆரம்பித்ததன் பிறகு அந்த விவசாயிகள் வந்து அந்த சுரண்டலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக தான் 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் ஆங்கிலேயர்களுக்கும் ஜமீன்தாரர்களுக்கும் எதிராக நிறைய புரட்சிகள், இயக்கங்கள், கழகங்கள்லாம் ஏற்படுது. அதில் முதலாக நம்ம பார்க்குற கழகம் எது அப்படின்னா சந்தால் கழகம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கழகம். இதில் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. சந்தால் கழகம் நடைபெற்ற ஆண்டு 1855-56 சரியா. இந்த 1855
1955-56 விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் சந்தால் கழகமாகும். ஸோ இதில் இன்னொரு கொஷின் ரைஸ் ஆகும், ரொம்ப முக்கியமானது. விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவதுன்னு சொல்கிறதுனால முக்கியமானது. சரியா, முதலாவது கழகம் சந்தால் கழகம் தான். சரியா, பீகாரில் உள்ள ராஜ்மஹால் குன்றுகளுக்கு அருகிலுள்ள பகுதிகளில் சந்தால் மக்கள் வேளாண்மை செய்து வந்தனர். ஸோ இந்த சந்தால் மக்கள் வந்து எந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா, பீகாரில் இருக்கக்கூடிய ராஜ்மஹால் குன்றுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சந்தால் மக்கள் வந்து வேளாண்மை செய்துட்டு வராங்க. இந்த சந்தால்களுடைய அறியாமையை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நகர்ப்புறங்களில் இருந்த நிலக்கிழார்கள் வந்து வட்டிக்கு பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை நம்பி இந்த சந்தாளர்கள் வந்து அந்த நிலத்தை அந்த வட்டிக்காரர்கள்கிட்ட கொடுக்கும் போது அவங்க வட்டி அதிகமாக போய் அந்த நிலத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, அபகரித்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில், அந்த வட்டிக்காரர்களுக்கும் சந்தால் மக்களுக்கும் இடையே வந்து ஒரு முரண்பாடு ஏற்படுறதுக்கும் கசப்பான உணர்வு ஏற்படுறதுக்கும் காரணமாக அமைது. அப்போ 1855 ஆயுதம் ஏந்திய புரட்சிக்கு இட்டு செல்லுது. 1855-56 ஆண்டுகளில் தான் சந்தால் கழகம் வந்து நடைபெறுது. அந்த சந்தால்கள் என்ன பண்ணுறாங்க, இதனை தொடர்ந்து தங்களை அந்நிய நாட்டு ஆக்கிரமிப்பு சக்திகளிலிருந்து விடுவித்துக் கொள்வது மட்டும் இல்லாமல் தங்களுக்குன்னு ஒரு அரசாங்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ளணும்னு நினச்சிக்கிறாங்க. சரியா, இந்த அந்நியர்கள் கிட்டேருந்து விடுபடுறது மட்டும் இல்லாமல் தங்களுக்குன்னே ஒரு அரசாங்கமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து அந்த சந்தால் மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, சித்து மற்றும் கங்கு என்ற 2 சந்தால் சகோதரர்களின் தலைமையின் கீழே 10,000 வீரர்கள் ஒன்று கூடினர். ஸோ இந்த சந்தால் கழகத்தை வந்து வழிநடத்தியவர்கள் வந்து ரொம்ப முக்கியம். கொஷின் கேட்பாங்க, சித்து மற்றும் கங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 சந்தால் சகோதரர்கள், அவங்க தலைமையின் கீழே எத்தனாயிரம் வீரர்கள் ஒன்று கூடினர்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. 10,000 வீரர்கள் ஒன்று கூடினர். இந்த கூட்டத்தினரிடம் புரட்சி 1 மாதத்திற்குள் வலிமையான சக்தியை பெற்றது. ஸோ இந்த கூட்டத்துக்கு நடுவில் அந்த புரட்சி வந்து எப்போ வலிமையானதுன்னா, ஒரே ஒரு மாதத்துக்குள்ளாகவே வலிமை பெற்றது. ஐரோப்பிய பண்ணையாளர்கள், ஆங்கிலேய அலுவலர்கள், ரயில்வே பொறியாளர்கள், ஜமீன்தார்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்பவர் ஆகிய அனைவரும் புரட்சியாளர்களால் தாக்கப்பட்டனர். யாரெல்லாம் வந்து சந்தால் மக்களுக்கு இடையூறுகள் ஏற்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் ஏற்படுத்தியிருப்பாங்கன்னு பாருங்கள், ஐரோப்பிய பண்ணையாளர்கள். ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக நடந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேய அலுவலர்கள் எல்லாருமே ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக நடந்திருப்பாங்க. ரயில்வே பொறியாளர்கள், ஜமீன்தாரர்கள், வட்டிக்கு பணம் கொடுப்பவர், இவங்க எல்லாருமே வந்து புரட்சியாளர்களால் தாக்கப்படுறாங்க. புரட்சி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1856 வரை தொடருது. ஸோ இந்த சந்தால் புரட்சி 1855-56 காலகட்டங்களில் நடக்குது. அந்த 1856 பிப்ரவரியோட, அதாவது 2வது மாதத்தோட தொடருது. சரியா, அது வரைக்கும் இந்த புரட்சியில் தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, சந்தால் கழகம் கடுமையாக அடக்கப்படுது. இதனை தொடர்ந்து சந்தால்கள் வசித்த பகுதிகளை என்னன்னு அறிவிக்கிறாங்க அப்படின்னா, சந்தால் பர்கானா அப்படின்னு சொல்லி அரசு அறிவிக்கிறாங்க. அதன்படி என்ன ஆகும், சந்தால்களுடைய நிலங்கள் மற்றும் அடையாளம் அந்நிய ஆக்கிரமிப்புகள் கிட்டேருந்து பாதுகாக்கப்படுது. இந்த சந்தால் பர்கானா அப்படின்னு சொல்லி அறிவித்ததன் மூலமாக என்ன அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்னா, சந்தால்களுடைய நிலங்களும் அடையாளமும் அந்நிய ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து பார்க்க போகிற புரட்சி என்ன அப்படின்னா, இண்டிகோ கழகம் அப்படின்னு சொல்லப்போட அவுரி புரட்சி அப்படிங்கிறது. இண்டிகோ கழகம் என்று அழைக்கப்படுகின்ற அவுரி புரட்சி வருஷம் பார்த்திங்கன்னா 1859-60 வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் வேலை நிறுத்தம் அதிக அளவில் பரவி தீவிர விவசாய புரட்சியாக மாறியது. ஸோ எந்த புரட்சி தீவிர விவசாய புரட்சியாக மாறியது அப்படின்னா, அவுரி புரட்சி தான். வங்காளத்தை சேர்ந்த அவுரி செடி சாகுபடியாளர்கள் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. எதுக்காக அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா, ஐரோப்பிய இண்டிகோ தோட்டக்காரர்கள். சரியா, ஐரோப்பியாவை சேர்ந்த இண்டிகோ தோட்டக்காரர்கள் விவசாயிகளுக்கு மிகவும் தீமை தரும் வகையில் இண்டிகோவை வளர்ப்பதற்கு குத்தகை விவசாயிகளை கட்டாயப்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு குத்தகைதாரர்களாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு குத்தகையாக வழங்கப்பட்ட நிலத்தில் கம்பல்சரி அவங்க என்ன பண்ணணும், இண்டிகோ பயிரை தான் வந்து பயிரிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குத்தகை விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் அவுரி, அதாவது அவுரி செடியை பயிரிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இண்டிகோ செடி, அதை ஆங்கிலேயர்கள் சந்தைகளில் என்ன விலைக்கு சொல்கிறாங்களோ அந்த விலையை வச்சு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுரியை தங்களுக்கு குறைந்த விலைக்கு விற்கும்படியும் குத்தகை முன்பணத்தை கூட பின்னால் தான் அவங்களுக்கு பயன்படும் வகையில் முன்கூட்டியே வாங்கிக்கும்படியும் வற்புறுத்துகிறாங்க. சரியா, இந்த ரீசன்னால தான். சரி, அது மட்டும் இல்லாமல் ஆள் கடத்தல், கொள்ளையடித்தல், கசேரி கொடுத்தல், எரித்தல் போன்ற சம்பவங்களும் இங்கே நடந்திருக்கு. சரியா, இந்த வங்காளத்தை சேர்ந்த பகுதிகளில் ஆள் கடத்துதல், கொள்ளையடித்தல், கசேடி கொடுப்பது, எரித்தல் போன்ற சம்பவங்களும் நடந்திருக்கு. செப்டம்பர் 1859 திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு சரண் பிஸ்வாஸ், அங்கே எப்படி சித்து கன்கு பார்த்தோமா சந்தால் புரட்சியில், அந்த மாதிரி இங்கே 2 பேர் இருப்பாங்க. 1859 திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு சரண் பிஸ்வாஸ் அப்படிங்கிறவங்க தான்
இந்த புரட்சி வந்து நாதியா மாவட்டத்தில், சரியா, நாதியா அப்படின்னு சொல்லப்படுற மாவட்டத்தில் இந்த கழகங்களை ஐரோப்பிய பண்ணையாளர்களின் கடுமையான அடக்குமுறையால் கைவிடப்படுது. நடத்தப்பட்ட இடம் வந்து நாதியா மாவட்டத்தில், சரியா. அதன் பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா ஐரோப்பிய தொழிற்சாலைகள் எரிக்கப்படுது. கழகம் வந்து வேறு இடங்களுக்கு பரவ ஆரம்பிக்குது. இங்கே அடக்கினதுக்கப்புறம் நாதியா மாவட்டத்தில் ஐரோப்பியர்களுடைய தொழிற்சாலைகள் எரிக்கப்பட்டு வேறு இடங்களுக்கு பரவுது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அரசு என்ன பண்ணுது அப்படின்னா 1860 ஒரு அவுரி ஆணையமே அமைக்குது, சரியா. இது வந்து அவுரி செடி பற்றிய போராட்டம் தானே, அதனால் அவுரி ஆணையம் அமைக்கிறாங்க. அந்த ஆணையத்துடைய பரிந்துரைப்படி 1862, அதாவது 2 ஆண்டுகள் கழித்து ஒரு சட்டபாகம் 6 அப்படின்னு சொல்லிட்டு, நாம் இப்போ எப்படி வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேஷனில் அரசியலமைப்பில் பார்க்குறோமா, பாலிட்டியில், அந்த மாதிரி அவங்க 1862 கொண்டு வந்த சட்டம் பாகம் 6 என்ன சொல்லுது அப்படின்னா ஐரோப்பிய பண்ணையாளர்களுடைய அடக்குமுறைக்கு பயந்து வங்காளத்தின் அவுரி விவசாயிகள் வந்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் குடியேறுறாங்க, சரியா. பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் குடியேற ஆரம்பிக்கிறாங்க. யார்? இந்த வங்காளத்தில் இருந்த அவுரி விவசாயிகள் எங்கெங்கே குடியேறாங்க? பீகார், உத்தரப்பிரதேசத்தில். இந்து தேசபக்தன் என்ற பத்திரிகை, சரியா, இந்து தேசபக்தன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு செய்தித்தாள் சாகுபடியாளர்களுடைய துயரங்களை வந்து பல முறை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி தான் தீனபந்து மித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வங்காள அவுரி சாகுபடியாளர்களுடைய துயரங்களை மக்கள் மற்றும் அரசோட கவனத்துக்கு கொண்டு வரதுக்கு நீல் தர்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் எழுதுகிறாங்க, சரியா. அவுரி விவசாயிகளை பேஸ் பண்ணி தீனபந்து மித்ரா எழுதின அந்த நாடகம் பேர் நீல் தர்பன், சரியா. அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் யார்? இந்து தேசபக்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தித்தாள் மூலமாக சாகுபடியாளர்களுடைய துயரங்கள் பல்வேறு முறை வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு.